வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் குருநாதர் என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு புத்தகம். 13 வருடங்கள் முன்னாடி என்னுடைய வாழ்க்கையை மாற்றிய புரட்டி போட்ட ஒரு புத்தகம் இது. குரு யார் அப்படின்னா, இந்த இருள் நிறைந்த இல்லற சாகரத்தில் நமக்குள் இருக்கும் அருள் என்னும் அக ஒளியை நமக்கு காட்டி, அந்த ஒளியின் வெளிச்சத்திலே நம் வாழ்க்கையை நடத்தி செல்லும் ஒரு மகா ஆத்மா. இந்த மாதிரி ஒரு நல்ல குரு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கோடி கோடி ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது மாதிரி அருட்தந்தை மாதிரி ஒரு குரு நம்ம கிடைக்கிறதுக்கு பல ஜென்ம புண்ணியம் நம்ம பண்ணியிருக்கணும். குருவை பற்றி இங்கே அருள்நிதி திருமதி மனோரமா சின்னசாமி அம்மா அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. என்னை மாற்றிய இந்த புத்தகத்தை வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். குரு. மானிடர் அனைவரும் அறிவை பெற்றிருந்தாலும் சிலரே அதனை முழுமையாக பயன்படுத்தும் ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள். அந்த ஆற்றலால் அறிவை முழுமையாக அறிந்து பின் அறிவின் மூலமாகிய தெய்வ நிலையை உணர்ந்து கொள்கிறார்கள். அப்படி உணர்ந்த சிலர் அந்நிலையிலேயே அமிழ்ந்து விடுகிறார்கள். மற்றும் சிலர் தாம் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்ற பெருநோக்கால் அறிவு செம்மைப்படாதவர்களையும் செம்மைப்படுத்தி அந்த உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்கிறார்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தெளிவாக விளக்குகிறார். ஓரிடத்தில் ஆள் எட்டி பார்க்க முடியாத உயரமான அகண்ட பாத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மேல் ஏணி ஒன்று சாய்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற தெரிந்து கொண்ட சிலர் அதன் மேல் ஏறி பாத்திரத்தில் என்ன இருக்கிறது என்று எட்டி பார்க்கிறார்கள். அது நிறைய பொங்கி ததும்பும் இனிய சுவையான ஆனந்தம் எனும் பாயாசம். சிலர் அதில் எட்டி குதித்து அமிழ்ந்து விடுகிறார்கள். அதை சுவைத்த மற்றும் சிலர் தான் அனுபவித்ததை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற பெருநோக்கில் கீழே இறங்கி மற்றவர்களிடமும் சொல்லி ஏற முடியாதவர்களுக்கு வலிவு கொடுத்து ஏறச் செய்து பாத்திரத்தில் உள்ள இன்சுவையான பாயசத்தை அனுபவிக்கச் செய்கிறார்கள். அவர்கள்தான் போற்றுதற்குரிய குருமார்கள். வாழையடி வாழையாக வந்த அந்த தியாக பரம்பரையில் இன்று பயன் கொடுத்து கொண்டிருக்கும் குருமார்களில் ஒருவர் என் குருநாதர் அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அவரால் நான் எப்படி செம்மைப்படுத்தப்பட்டேன் என்பதை விளக்கவே இந்த தொடர் வரைகிறேன். நீண்ட நாட்களாக ஆசிரியர் குரு என்ற சொற்களுக்கு சரியான விளக்கம் தெரிந்து கொள்ளாத காரணத்தால் இரண்டுக்கும் வேறுபாடு இல்லை என்றே நினைத்து வந்தேன். உலகில் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு பொருளும் ஏதோ ஒன்றை போதிக்கிறது. ஒருவருக்கொருவர் ஒன்றை தெரிந்து கொண்டு அதனை மற்றவருக்கு போதிக்கிறோம். ஹார்மோனியத்தில் சரிகம பதனி எந்தெந்த கட்டை என்று தெரிந்து கொண்டால் பின் எந்த ராகத்து ஸ்வரம் சொன்னாலும் வாசித்து விடலாம். குரு என்று தனியாக ஏன் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற கருத்து எனக்கு இருந்தது. இந்த கருத்தில் விவேகானந்தரும் நானும் ஒன்று என்ற இருமாப்பு வேறு. அவராவது பின்னால் குருவை ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டார். எனக்கு அப்படி ஒரு நிலை வராது என்ற தற்பெருமை வேறு. மனமாகி குழந்தைகள் பெற்று குடும்பத்தில் உழன்ற காலத்தில் மனச்சோர்வை நீக்க, ஆத்ம திருப்தி அளிக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஏக்கம் எழுந்தது. வீணை வாசிப்பது என முடிவு செய்தேன். வீணை வாங்கியாகிவிட்டது. ஹார்மோனியம் வாசிப்பது போல் ஸ்வரஸ்தானங்களை தெரிந்து கொண்டு அங்கங்கு கை வைத்து வாசித்து பார்த்தேன். எனக்கே சகிக்கவில்லை. இருக்கிற ஆத்ம திருப்தியும் போய் ஆத்ம வேதனை அதிகரிக்கும் போல் இருந்தது. அன்றுதான் குருவை முதல் முறையாக ஒத்துக்கொண்டேன். குரு அசைவுகளோடு நயமான மீட்டுகளோடு சொல்லிக் கொடுத்தபடி வாசித்த போது ஆத்ம திருப்தி அரும்பத் தொடங்கியது. விவேகானந்தரின் வாழ்க்கை சரிதம் படித்ததிலிருந்து தியானம் பழக வேண்டும் என்ற ஆர்வம் என்னை தொற்றிக்கொண்டது. பல புத்தகங்களை வாங்கி படித்து பார்த்து நானே தியானம் செய்ய முயன்று பார்த்தேன். ஒரு நிமிடம் கூட மனம் அடங்காததோடு விபரீதமான உடல் அசைவுகள் தோன்ற போய் பயந்து அதையெல்லாம் அடியோடு விட்டுவிட்டேன். தியானம் பழக வேண்டும் என்ற ஆர்வம் மட்டும் குறையவே இல்லை. என் இஷ்ட தெய்வமான அபிராமியிடம் முறையிட்டேன். என் மானசீக குருவான தியானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்குள் விதைத்த விவேகானந்தரை வேண்டிக் கொள்வேன். எனக்கு ராஜயோகம் கற்றுத்தரக்கூடிய என் ஆத்ம தாகத்தை தீர்க்கக்கூடிய குருநாதரை என்னிடம் அனுப்பி வையுங்கள் என்று. என் ஆணவம் அடங்கியதால் என் எண்ண அலைகள் செயல்படத் தொடங்கின. பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்துள்ள அலை இயக்கத்தோடு தொடர்பு கொண்டு உரிய காலத்தில் என் குருநாதரை என்னிடம் கொண்டு சேர்த்தன. இந்த விஞ்ஞான யுகத்தில் கருவிகளையும் அவற்றின் திறனையும் நம்பும் அளவுக்கு மனம், மன அலை, அறிவு, அறிவு அலை இவற்றை
நாம் நம்புவது இல்லை. ஏனென்றால் அவை கண்ணுக்கு எட்டாதவை, கருவிக்கு புலப்படாதவை. கருவிகளை விட பல ஆயிரம் மடங்கு வேகமும் திறனும் கொண்ட மன அறிவு அலை இயக்கங்கள். ஒரு சின்ன கருவி தன்னிடம் உள்ள குறைந்த அளவு ஏற்புத்திறனால் உலகின் ஏதோ ஒரு மூலையிலிருந்து அனுப்பப்படும் ஒளி அலைகளை ஏற்று பிரதிபலிக்க முடியும் என்றால், பல மடங்கு சக்தி கொண்ட மன அலையால் அளக்க முடியாதது என்ன இருக்கிறது? என் ஆணவம் அழிந்து எனக்கு ஏற்புத்திறன் ஏற்பட்டவுடன் நான் விரும்பியபடி என் குருநாதர் என்னை வந்தடைந்தார். விஞ்ஞானம் இதை ஒத்துக்கொள்ள தயங்கினாலும் வேதாந்தம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இதை ஒத்துக்கொண்டிருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் மூழ்கி திளைத்த பழமையான குடும்பத்தில் பிறந்து பக்தி மார்க்கத்தில் நம்பிக்கை கொண்ட குடும்பத்தில் புகுந்தேன். ஓயாமல் ஒழியாமல் நாள், கிழமை, பூஜை, பண்டிகை, நோன்பு, விருந்து என்று இருந்து கொண்டே இருக்கும். பக்தி மார்க்கம் ஒரு படிநிலைதான். இதற்கு மேலே ஏதோ ஒன்று இருக்கிறது. கடவுளை படைத்தவன் முட்டாளும் அல்ல, காட்டு மிராண்டியும் அல்ல, சிந்தனையாளன்தான். அந்த சிந்தனையாளன் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் மூலம் என்ன சொல்ல நினைக்கிறான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் மேலிட்டதால் பக்தி மார்க்கத்தில் சலிப்பு தோன்ற ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் தான் சகோதரர் திரு PM கார்த்திகேயன் சில புத்தகங்களை கொண்டு வந்து கொடுத்தார். இவை சுவாமி வேதாத்ரி மகரிஷி எழுதியவை. அவர் யோகத்தில் கரை கண்டவர். தியானத்தை எளிய முறையில் சொல்லிக் கொடுக்கிறார். ஆன்மீகத்தையும் பகுத்தறிவையும் இணைக்கும் பாலமாக இருக்கிறார். தத்துவ விளக்கங்களில் தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறார் என்று பலவாறாக கார்த்திகேயன் புகழ்ந்து கூறினார். எனக்கு அதிலெல்லாம் ஈடுபாடு ஏற்படாததோடு, எல்லாம் ஆரம்பத்தில் இப்படித்தான் ஆகா ஓஹோ என்பார்கள். அங்கு போய் பார்த்தால் ஒன்றுமே இருக்காது. 10 நாள் கழித்து பார்த்தால் கூடியிருக்கும் 100 பேரில் ஒருவர் கூட தேரமாட்டார் என்ற சலிப்பும் ஏற்பட்டது. எளிய முறையில் தியானம் சொல்லிக் கொடுக்கிறார் என்ற கருத்து மட்டும் சிறிது சபலத்தை ஏற்படுத்தியது. சுவாமிகள் பொள்ளாச்சியில் மன்றம் ஆரம்பிக்க மனைவியோடு வந்திருந்தார்கள். அன்றும் கார்த்திகேயன் எங்களை அழைத்திருந்தார். சுவாமிகளை சரியாக பார்க்க கூட இல்லை. நான் அம்மையாருக்கு மாலை அணிவிக்க என்னை அழைத்தார்கள். சுவாமிகள் சில வார்த்தைகள் பேசினார். சாமியார்களை பற்றி மாறுபட்ட கருத்தை கொண்டிருந்த எனக்கு எதிலுமே லயிப்பு ஏற்படவில்லை. கடைசியில் அடுத்த சில நாட்களில் பொள்ளாச்சியை அடுத்த மாகினாம்பட்டியில் சிறப்பு பயிற்சி எனப்படும் 1 வார பயிற்சி அளிக்கப்படும். 1 வாரமும் அங்கேயே தங்க வேண்டும். தியான பயிற்சியும் தத்துவ விளக்க பயிற்சியும் அளிக்கப்படும் என்றார்கள். எனது பாட்டியார் வருடம் ஒரு முறை திருப்பராய்த்துறையில் நடக்கும் அந்தர்யோகம் எனப்படும் 1 வார முகாமில் கலந்து கொள்வார். அது முடிந்து வீட்டுக்கு வரவே பிடிக்கவில்லை என்பார். சகோதரி கருணாம்பாள் அவர்களும் சுவாமி அபேதானந்தா நடத்திய ஆன்மீக முகாமில் கலந்து கொண்ட அனுபவத்தை சொல்லியிருக்கிறார். எனக்கும் 1 வாரமாவது சராசரி வாழ்விலிருந்து ஒதுங்கி ஆன்மீகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆவல் அடிமனதில் இருந்து கொண்டே இருந்தது. அதற்கேற்றாற்போல் இந்த அறிவிப்பு வந்தது. பிடித்து கொண்டேன் என் கணவரை. இந்த நேரத்தில் என் கணவரை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டும். உடல், பொருள், ஆவி, மனம், சொல், செயல் எல்லாவற்றிலும் வியாபாரத்தையே மையமாக வைத்து வேகமாக சுழன்று கொண்டிருப்பவர் என் கணவர். பக்தி மார்க்கத்தில் நம்பிக்கை உண்டு என்றாலும் அதற்காக தன் வேலைகளை கெடுத்து கொள்ள மாட்டார். கிருத்திகை அன்று காலை 2 மணிக்கே புறப்பட்டு பழனி போய் முருகனை தரிசித்துவிட்டு 6 மணிக்குள் திரும்பி தன் அன்றாட வேலைகளை கவனிப்பார். அப்படிப்பட்டவர், இதோ பார், இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. நான் வேண்டுமானால் பணத்தை கட்டுகிறேன், உன்னோடு வந்து உன்னை உட்கார வைத்துவிட்டு நான் வந்து விடுவேன். எனக்கு இங்கு தலைக்கு மேல் வேலை இருக்கிறது என்றார். ஏதோ இந்த அளவாவது சாமி வரம் கொடுத்ததே என்று நானும் சரியென்று தலையாட்டினேன். பயிற்சி ஆரம்ப நாள் வந்தது. வீட்டில் பெரியவர்கள் இல்லாததால் வயது வந்த குழந்தைகளுக்கு வருத்தம். சுற்றி இருப்பவர்களின் விமர்சனம் வேறு. இந்த வயதில் இதெல்லாம் எதற்கு? கடமை முடிந்தவுடன் இதெல்லாம் பார்த்து கொள்ளலாமே என்று வருத்தத்தோடு சொன்னார்கள். கணவருக்கும் 2 மனதுதான். அங்கே அப்படியே சாமியாரினி ஆகிவிடுவாளோ என்ற பயம். இரவு திரும்பி வந்து காலையில் திரும்பி போவது போல் அனுமதி வாங்கி வருகிறேன் என்று குழந்தைகளுக்கு ஆறுதல் கூறினேன். எப்படியோ எல்லாவற்றையும் மெல்ல ஒதுக்கி கொண்டு புறப்பட்டே விட்டேன். அங்கு சென்ற எனக்கு பெரிய அதிசயம் காத்திருந்தது. நான் எதிர்பார்த்து போனது ஏதோ வயதானவர்கள், தள்ளாதவர்கள், சுமையிலிருந்து தப்பிக்க விரும்புபவர்கள் தான் வந்திருப்பார்கள் என்று. நான் பார்த்ததோ மாணவர்கள், இளைஞர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், கராத்தே ஆசிரியர்கள், மாணவிகள், குடும்பத் தலைவிகள், கிறிஸ்துவர்கள், முகமதியர்கள் என பலதரப்பட்டவரும் குழுமியிருந்ததே. அதிலும் உள்ளூர்காரர்கள் 10 பேர் என்றால் தமிழ்நாட்டின் பல பகுதியிலிருந்து 200 பேர் வந்திருந்தார்கள். தியானம் பழக வேண்டும் என்ற ஆவலை விட இங்கு என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆவலே மிகுந்தது. என் கணவரை திரும்பி பார்த்தேன். உட்கார வைத்துவிட்டு போய்விடுவேன் என்றவர் எழுந்து போகும் எண்ணமே இல்லாமல் பிரமித்து போய் அமர்ந்திருந்தார்.
குறித்த நேரத்தில் சுவாமிகள் தன் வளர்ப்பு மகள் உமாவோடு வந்து சேர்ந்தார். எங்களை தவிர அனைவரும் சுவாமிகளை முன்னமே அறிந்திருந்தவர்கள். ஒவ்வொருவர் கண்ணிலும் தெரிந்த அன்பு, மரியாதை, பக்தி, நடத்தையில் தெரிந்த கண்ணியம், கட்டுப்பாடு என் ஆவலை மேலும் அதிகப்படுத்தியது. நிகழ்ச்சிகள் தொடங்கின. சுவாமிகள் புதியவர்களுக்கு தீட்சை கொடுத்தார். அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகளினாலும் உணர்ச்சி வசத்தாலும் என்னால் எதையுமே உணர முடியவில்லை. தத்துவ விளக்கத்தில் அமிழவும் முடியவில்லை. மறுபடியும் வரவேண்டும் என்று மட்டுமே தோன்றியது. மறுநாள் வந்து பார்த்தால் எனக்கு முன் கணவர் புறப்பட்டு கொண்டிருக்கிறார். எப்பொழுதுமே ஏட்டுக்கு போட்டிதான் என்றாலும் இந்த நேரத்தில் ஏதாவது கேட்கப் போய் நான் போவதும் கெட்டுவிடும் என்று பயந்து அந்த ஒரு வாரமும் வாயை திறக்கவில்லை நான். 2 நாட்கள் சென்றன. மனம் அமைதியடைய ஆரம்பித்தது. தியானத்தை ஓரளவு உணர முடிந்தது. அன்று நான் யார் என்ற தத்துவ விளக்கம். காதுகளை திட்டிக்கொண்டு மனதை பதப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு வரியாக மனதில் பதித்து கொண்டேன். உண்மை, அதிசயம், ரகசியம், தத்துவம், வேதாந்தம், விஞ்ஞானம் இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் விளக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? இளம் வயதிலிருந்தே எனக்குள் ஒரு தேடல் இருந்து வந்தது. என்ன தேடுகிறேன் என்று தெரியாமலேயே தேடிக்கொண்டிருந்தேன். பல கோயில்களையும் அறிஞர்களையும் விவேகிகளையும் ஆன்மீகவாதிகளையும் சந்திக்கும் பேர் எனக்கு கிடைத்திருந்தது. போவதற்கு முன், சந்திப்பதற்கு முன் எனக்குள் ஒரு பரபரப்பு ஏற்படும். எதையோ கண்டுகொள்ளப் போகிறோம் என்ற பரபரப்பு. ஆனால் போன பின் சப்பென்று ஆகிவிடும். அன்று சுவாமிகளின் விளக்கம் கேட்ட பின் அந்த தேடல் முடிந்து விட்டது. ஏன் இருந்ததற்கான அடையாளமே இன்றி மறைந்தே விட்டது. கண்கள் இமைக்காமல் பேச்சற்று உணர்வு நுட்பத்தோடு கண்களில் கண்ணீருக்கு பதில் உயிரே நீராக ததும்பி வடிய, மூச்சு இழைக்க, முன்னேற்றி வேர்க்க, தன்னிலை அழிந்து என்னை அறிவித்தவன் திசை நோக்கி இரு கை கூப்பினேன். சிலுசிலுத்த சிற்றோடை கடலில் கலந்த பின் காணும் அமைதி. ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு அலறிய குழந்தை தன்னை மீட்க வந்தவர் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கரை சேர்க்கும் போது காணும் ஆறுதல். விடை தெரியாத பெரிய சிக்கலான கணக்கை போட்டு சலித்து சோர்ந்திருக்கையில் சட்டென ஒருவர் வந்து பட்டென அந்த விடையை சொல்லும்போது காணும் ஆனந்தம் அனைத்தையும் ஒருங்கே கண்டேன். தத்துவம் என்றால் தடுமாறுகிற, மெய்ஞானம் என்றால் அலறுகிற, விஞ்ஞானம் என்றால் விதிர்க்கிற என் போன்ற சாதாரண மண்டைகளுக்கும் இவ்வளவு எளிமையாக தெளிவாக விளக்கக்கூடியவர் என்றால் அவர் எத்தகைய வேதவித்து! இவருக்காகத்தான் காலம் காலமாக காத்திருந்தது போல் ஓர் உணர்வு தோன்றியது. பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்து பாவியேன் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை சிக்கெனப் பிடித்தேன், யானுனை தொடர்ந்து சிக்கெனப் பிடித்தேன் என்பதற்கிணங்க நானும் என் குருநாதரை அன்று சிக்கென பிடித்து கொண்டேன். குரு சிஷ்ய உறவில் குரங்கையும் குட்டியையும் போல் இருக்க வேண்டும் என்பார்கள். குட்டி பிடிப்பது மட்டும் கெட்டியாக பிடித்து கொண்டதென்றால் குரங்கு சேர்க்க வேண்டிய இடத்தில் பத்திரமாக சேர்த்துவிடும் என்பார்கள். நானும் ஐயமர என் குருநாதரை கெட்டியாக பிடித்து கொண்டேன். இனி சேர்க்க வேண்டிய இடத்தில் என்னை பத்திரமாக கொண்டு சேர்த்து விடுவார். வாழ்க வளமுடன். இதே மாதிரி தான் இதில் அம்மா சொல்லியிருந்த மாதிரி நானும் 2 முறை எனக்கு குருநாதர் கிடைத்தும் குருவை நழுவ விட்டுட்டேன். இது 3வது தடவை. அதே மாதிரி குருவை நான் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ குருவை வாழ்க்கையில் இறுக்கமாக பற்றுபவர் தப்பாது குரு உயர்வு மதிப்போர்தமை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரிகளை படித்து கண்ணீர் வராதவங்களே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பாலைவனத்தில் தண்ணீருக்காக இயங்குபவர், தண்ணீர் இல்லைன்னா உயிர் போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு தண்ணீர் கிடையாது. அம்மா எப்படி இதில் சொல்லியிருக்காங்களோ, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து, அதே மாதிரி மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் நேந்தை இணையடி நிழலே அப்படின்னு திருநாவுக்கரசர் சுவாமிகள் பாடின மாதிரி ஒரு பெரிய பொய்கையே, ஒரு சோலையே கொடுத்த மாதிரி ஒரு நிலைமை தான் சிஷ்யர்களுக்கு ஏற்படும். நாம் குருவை பின்பற்றி வாழ இந்த என் குருநாதரை குருவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாசிங்க. அடுத்த சாப்டர் ஆணவம். ஆணவம்னா என்னன்னு பார்க்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன்.